العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإلى عاد أخاهم هودا قال يا قوم اعبدوا الله ما لكم من إله غيره إن أنتم إلا مفترون. صدق الله العلي العظيم. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மின் மீது பேருபகாரம் காட்டி நம்மை இந்த ரமலானை அடைய வைத்து கடைசி தருணத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அமர வைத்திருக்கின்றான். இதற்காக நாம் அல்லாஹுக்கு அதிகமாக நன்றிகள் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ச்சியாக ஒவ்வொரு நபிமார்கள் தன்னுடைய வேலையிலே எவ்வாறாக இருந்தார்கள், இந்த தீனுக்காக தன்னுடைய வாழ்க்கை எவ்வாறாக அர்ப்பணித்தார்கள், இந்த தீனை எவ்வாறாக தன்னுடைய மக்களிடத்திலே தன்னுடைய சமூகத்தினிடத்திலே எவ்வாறாக போய் செலுத்தினார்கள், அல்லாஹுடைய மார்க்கத்தை எவ்வாறாக சொன்னார்கள், ஏற்றுக்கொண்டவர்கள் நிலைமை என்ன, ஏற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய மனோ இச்சையின்படி தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவர்களுடைய நிலைமை என்ன என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு சமூகத்தையும் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகின்றான். அதிலும் குறிப்பாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தை பற்றியும், அதே போல ஆது சமூகத்தை பற்றியும், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரிசையாக சொல்லிக்கொண்டே வருகின்றான். அதில் ஒரு நபிதான் நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க தன்னுடைய சமூகத்தினருக்கு உபதேசம் செஞ்சாங்க, அல்லாஹ் ஒருவன், அவன்தான் உங்களுக்கு அனைத்தையும் தரக்கூடியவனாக, எல்லா நிஅமத்துஹு வ தஆலா சொல்றான். வ இலா ஆதின் அகாஹும் ஹூதா, ஆது கூட்டத்தின் பக்கம் ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் நபியாக, நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபராக அனுப்பினோம் என்பதாக அவங்க போய் சொன்னாங்க, என்னுடைய சமூகத்தினரே, கால யா கௌமி உஅ்புதுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள், உங்களுடைய இறைவனாக, உங்களுடைய ஏக வல்லவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மட்டுமே நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹுடைய தீனை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவதற்காக என்னை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பியிருக்கின்றான். எனவே இந்த தீன் பக்கம் நீங்கள் முழுமையாக வந்து விடுங்கள். எப்பொழுது நீங்கள் இந்த தீனுடைய பக்கம் வருவீர்களோ அதில் தான் உங்களுக்கு முழுக்க முழுக்க வெற்றி இருக்கிறது. இந்த உலகத்தை கண்டு நீங்கள் மயங்கி விடாதீர்கள் என்பதாக எல்லாம் ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்திற்கு உபதேசம் செய்றாங்க. அதே போல சொல்றாங்க, இன் அன்தும் இல்லா முஃப்தரூன், நீங்க மற்ற தெய்வங்கள் இருக்குது என்பதாக நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க, அது வெறும்ன நீங்க சொல்றது மாத்திரம், வேற எதுவும் இல்லை, இட்டுக்கற்ற விஷயங்கள் தான், அது உண்மையான கடவுள்கள் அல்ல, அது வெறும்ன சிலைகள். எனவே அதை கொண்டு நீங்க வணங்காதீங்க, உங்களையும் படைத்த ரப்ப நீங்க வணங்குங்க. அதே போல சொல்றாங்க நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நான் உங்களிடத்துல அழைப்பு பண்ணி கொடுக்கறதுனால, உங்களிடத்துல நான் வாராக பிரச்சாரங்கள் செய்யறதுனால உங்களிடத்துல நான் எந்த ஒரு கூலியும் எதிர்பார்க்கல. எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் எதை சொல்கின்றேனோ, எந்த மார்க்கத்தை நான் நிலைநாட்டுகின்றேனோ, எந்த மார்க்கத்தை உங்களிடத்தில் எத்தி வைக்கின்றேனோ அதற்கான கூலியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு கொடுப்பான். யா கௌமி லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, உங்களிடத்துல நான் எந்த ஒரு கேள்வியும் எந்த ஒரு கூலியும் நான் எதிர்பார்க்கல. இன் அஜ்ரிய இல்லா அலல்லதி ஃபதரனி, நிச்சயமாக என்னுடைய கூலி கொடுப்பதெல்லாம் எனக்கு அல்லாஹ்விடத்தில் தான், என்னை படைத்தானே அப்படிப்பட்ட அல்லாஹ்விடத்தில் தான் எனக்கு கூலி இருக்கின்றது. அஃபலா தஅகிலூன், நீங்க புரிஞ்சு கொள்ள மாட்டீங்களா, விளங்கி கொள்ள மாட்டீங்களா? அல்லாஹ் இவ்வளவு படைத்திருக்கின்றானே,
தன்னுடைய வல்லமை ஆற்றலை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றானே, இதை யார் படைத்தது என்பதெல்லாம் நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? உங்களை இவ்வளவு அழகாக படைத்திருக்கின்றானே, ஒரு மனிதர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கின்றானே, இதை அல்லாஹ் தான் படைத்தான் என்ற நம்பிக்கை உங்கள் உள்ளத்திலே வராதா என்பதாக ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்திற்கு எத்தி வைக்கிறாங்க. அதே போல இவ்வாறாகவும் உபதேசம் செய்றாங்க, என்னுடைய சமூகத்தினரே, நீங்க செஞ்ச பாவத்துக்காக நீங்க அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்க. வயா கௌமி இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்கள் ரப்பிடத்துல நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இன்னைக்கு எவ்வளவு பாவங்கள் நாங்க செய்யறோம், எத்தனையோ பாவங்கள், எண்ணிலடங்காத பாவங்களை ஒவ்வொரு நாளும் சேமிச்சு கொண்டே இருக்கின்றோம். ஆனா நன்மையுடைய தராசு குறைந்து கொண்டே இருக்கின்றது, நன்மையுடைய ஏடுகள் காலியாக இருக்கின்றது. யார் பாவம் செய்கிறாரோ, யார் பாவத்தை எழுதுகிறாரோ அந்த மலக்குகள் தான் வேலை இன்னைக்கு ஜாஸ்தியா இருக்கு. இன்னைக்கு நன்மை எழுதக்கூடிய மலக்குகளுக்கு அவ்வளவா இல்லை. ஏன்னு சொன்னா எங்களுடைய வாழ்க்கையில அமல்கள் முன்னேற்றங்கள் இல்லை. பாவங்களுடைய எண்ணங்கள், பாவங்களுடைய ஆசாபாசங்கள், இந்த உலகத்துடைய மோகங்கள் உள்ளத்திலே ஊடுருவி இருப்பதின் காரணமாக, அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் இன்று உலகத்திலே மனிதர்கள் மறந்து இருப்பதின் காரணமாக இன்று அல்லாஹுடைய உதவியும் நம்ம இடத்திலே இருப்பதில்லை. சொல்கிறார்கள் நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சும்ம தூபு இலைஹ், நீங்க அவர்களின் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பக்கம் நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க, நிராசை அடைஞ்சிடாதீங்க. அல்லாஹ்வுக்கு நிராசை அடைகிறது பிடிக்காது. எனவே நீங்க அல்லாஹ்விடத்துல எவ்வளவுதான் தௌபா, எவ்வளவுதான் பாவங்கள் செஞ்சாலும் அதற்கான பரிகாரத்தை நீங்க தௌபாக்களை செய்யுங்க, ஒரு காலம் நீங்க நிராசை அடைஞ்சிடாதீங்க என்பதாக நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, யார் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு அதிகமாக தேடுகிறாரோ, யார் அல்லாஹ்விடத்துல தன்னுடைய பாவத்தை வருந்தி கேசேதப்பட்டு அந்த கவலைப்படுகிறாரோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு வாழ்வாதாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எளிதாக ஆக்குகின்றான். யார் அல்லாஹ்விடத்திலே தன் செய்த பாவக்கரைகளுக்காக, பாவத்திற்காக வேண்டி யார் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கிறாரோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு வாழ்வாதாரத்தில் அல்லாஹ் தஆலா எளிமையாக ஆக்குகின்றான். அதே போல அவருக்கு பாதுகாப்பான நிம்மதியான சூழலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதருக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றான். அதே போல ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய சமூகத்திற்கு சொல்றாங்க, அவங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த சமூகத்தினர் சொல்றாங்க, காலு யா ஹூத் மா ஜித்தனா பிபையினத்தி வமா நஹ்னு பிதாரிகி ஆலிஹத்தினா அன் கௌலிக வமா நஹ்னு லக பிமுஃமினீன். நீங்க நபி ஹூதே, நீங்க எங்களிடத்துல எந்த ஒரு ஆதாரமும் கொண்டு வரல, நீங்க எந்த ஒரு தெளிவான அத்தாட்சியும் கொண்டு வரல, நீங்க சொல்வதே நாங்க நம்ப போறது இல்ல, நீங்க சொல்ற இலாஹையும் நீங்க எந்த இறைவனை வணங்க வேண்டும் என்பதாக சொல்கின்றீர்களோ, ஏக இறைவன் தான் அல்லாஹ் ஒருவன் தான் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களோ, அப்படிப்பட்ட இலாஹை, அப்படிப்பட்ட கடவுளை நாங்கள் வணங்கக்கூடியவர்களாகவும் இல்லை என்பதாக நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தினர் சொல்லி மறுத்துட்டாங்க. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கூடுதலாக சொல்லிக் கொண்டே வருகின்றான். பிறகு சொன்னாங்க, எங்களுடைய தெய்வங்கள் இருக்குது, எங்களுக்கு உமக்கு கேடு விளைத்து விட்டது, எங்களுடைய தெய்வம் தான் மிக உறுதி வாய்ந்தது, வல்லமை மிக்கது என்பதாக சொல்லிக்கொண்டு வேற எதுவுமே அவங்க அல்லாஹுடைய விஷயத்துல அதாவது புறக்கணித்து இருக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ் எதை சொன்னானோ, ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான், வஹ்தானியத்தை அவர்கள் கையாளாமல் அல்லாஹ் ஒருவன் தான் என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் ஏற்ற மறுத்ததின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு பலவிதமான சூழ்ச்சிகளை, பலவிதமான சோதனைகளை, பலவிதமான கஷ்டங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வாழ்க்கையிலே கொடுத்தான். முதலாவது நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டிய முதலாவது விஷயம் ஈமான், அல்லாஹ்வை கொண்டுள்ள ஈமான். யுமினூன பில்லாஹ், தக்வாவுடையவர்கள் சிஃபத் என்ன? அல்லதீன யுமினூன பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு அவங்க முழுமையாக ஈமான் கொண்டிருப்பாங்க. ஆனா அந்த ஈமான் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்திற்கு இல்ல. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறாக அவர்களை தன்னுடைய அதாபால சோதிச்சான். பிறகு சொன்னாங்க, நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னி தவக்கல்து அலல்லாஹி ரப்பி வ ரப்பிக்கும், நிச்சயமாக நான் என்னுடைய ரப்பான அதே போல உங்களுடைய ரப்பான அல்லாஹ் மீது நான் தவக்குல் வைக்கிறேன். நீங்க எதெல்லாம் செய்றீங்களோ அதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். உங்களுக்கு எப்ப அதாபு என்பதாக தெரியாது, நீங்க பயந்து கொள்ளுங்க. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்,
அவங்க எதை கொண்டு வந்தாங்களோ, நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய சமூகத்திற்கு என்ன கொண்டு வந்தாங்களோ அந்த மார்க்கம் சத்தியமானது, உண்மையானது. ஆனால் அந்த மக்கள் அதை கடைபிடித்து வந்த விஷயங்கள்ல ரொம்ப அசால்ட்டாக, ரொம்ப பொடுபோக்கானவர்களாக, அதை மறுத்தவர்களாக தன்னுடைய வாழ்க்கை கழிச்சதின் காரணமாக அல்லாஹ் வாரண அதாபை இறக்குகிறேன் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். அதே போல எப்ப அவங்க புறக்கணிச்சாங்களோ, ஃபஇன் தவல்லௌ ஃபகத் அப்லக்துகும் மா உர்சில்து பிஹி இலைக்கும், நீங்க இந்த விஷயங்களை புறக்கணிச்சீங்கன்னு சொன்னா, நான் கொண்டு வந்த தீனை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்கள் புறக்கணித்தீங்க அப்படின்னு சொன்னா, அதனால நான் எதை உங்களுக்கு கொண்டு வந்தேனோ அதுல எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, நீங்க தான் அதை கஷ்டப்படணும். நீங்க நீங்க எதை தீனாக ஏற்றுக்கொள்ளலையோ அதன் காரணமாக அல்லாஹ் உங்களை தான் தண்டிக்க போகின்றான். என்னுடைய வேலை ஒமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், என்னுடைய வேலை எத்தி வைப்பதை தவிர வேற எதுவும் இல்லை, கடை பிடிப்பதும் கடை பிடிக்காமல் போவதும் உங்களுடைய வேலை, அதன்படி நடப்பதும் நடக்காமல் இருப்பதும் உங்களுடைய வேலை. அதனால அல்லாஹ்வுடைய அதாப நீங்க பயந்துக்கோங்க. நீங்க இவ்வாறாக புறக்கணிச்சீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு பதிலாக, உங்களுக்கு பகரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவான். வயஸ்தக்லிஃபு ரப்பி கௌமன் கைரக்கும், அவங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது. அவங்க அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செஞ்சு அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக இருப்பாங்க இந்த உலகத்திலே. அதனால நீங்க மாறு செய்தனால அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை, எனக்கும் எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. ஆனால் என்னுடைய வேலை அல்லாஹ்வுடைய தீனை இந்த உலகத்துல நிலைநாட்டணும், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கணும். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறானே அனைத்து விஷயங்களையும் பாதுகாக்கக்கூடியவனாக, அதே போல நன்கு எல்லாத்தையும் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கட்டத்துக்கு மேல ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால பொறுத்து கொள்ள முடியல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வேதனை இறக்க வேண்டும் என்பதாக கட்டளையிட்டான். வலம்மா ஜாஅ அம்ருனா, எப்பொழுது நம்முடைய கட்டளை வந்ததோ, நஜ்ஜைனா ஹூதன் வல்லதீன ஆமனூ மஅஹு பிரஹ்மத்தின் மின்னா, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை கொண்டு யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்களையும் நம்ம ரஹ்மத்தால அவங்களை பாதுகாத்தோம். நஜ்ஜைனா, நாம் ஈரேற்றம் அளித்தோம், நம்முடைய அருளால, நம்முடைய கிருபையால, நம்முடைய ரஹ்மத்தால அவர்களை பாதுகாத்தோம். அதே போல அவர்களை வனஜ்ஜைனாஹு மின் அதாபின் கலீல், மிகவும் கேவலமான இழிவான கடினமான ஒரு வேதனையிலிருந்து யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ, அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டினார்களோ அப்படிப்பட்ட நாம் ஈரேற்றம் அளித்தோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதே போல இவங்க யாருங்க, வதில்க ஆதுன் ஜஹது பிஆயாத்தி ரப்பிஹிம் வஅஸௌ ரஸூலஹு வத்தபஉ அம்ர குல்லி ஜப்பாரின் அனீத். ஆதுடைய சமூகத்தில் இருக்கிறாங்களே, ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தினர், அவங்க தன்னுடைய இறைவனுடைய அத்தாட்சிகளை, ஆயாத்துகளை அவங்க மறுத்து கொண்டிருந்தாங்க. அவங்க இந்த விஷயங்களை பிடிவாதம் பிடிச்சு கொண்டிருந்தாங்க. இதை நாங்க எப்படி ஏற்கிறது? எங்களிடத்திலிருந்து ஒரு மனிதர் வருவாராம், அவரே ஒரு நபி என்பதாக சொல்லிக் கொண்டு அவர் தன்னுடைய ரப்பை வணங்க வேண்டும் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறாரு, இதை நாங்கள் எவ்வாறாக வணங்க வேண்டும், எவ்வாறாக நாங்கள் இவருடைய தீனை நாங்கள் ஏற்க வேண்டும் என்பதாக அவர்கள் பிடிவாதமாக இருந்தார்கள். நாங்க எங்களுடைய மூதாதையருடைய ஈமான்ல நாங்க உறுதியாக இருக்கிறோம், அவங்க எதை வணங்கினார்களோ, அவங்க எதை தெய்வங்களாக ஏற்றுக்கொண்டார்களோ அதில் நாங்கள் முழுமையாக இருக்கின்றோம், அதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். இப்பொழுது ஈமானை, இப்பொழுது மார்க்கத்தை நீங்கள் ஏற்க சொல்கிறீர்களே, எவ்வாறாக சாத்தியம் என்பதாக எல்லாம் அவர்கள் தர்க்கங்கள் செய்து, விவாதங்கள் செய்து தன்னுடைய வாழ்க்கையை தங்களுத்தானே நஷ்டங்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசியாக அவர்களுக்கு சொல்கின்றான், இந்த உலகத்திலும் சரி அவர்களுக்கு நாளை மறுமையிலும் சரி அவர்களுக்கு சாபம் இருக்கின்றது. وَأُتْبِعُوا فِي هَذِهِ لَعْنَةً وَأُتْبِعُوا فِي هَذِهِ الدُّنْيَا لَعْنَةً وَيَوْمَ الْقِيَامَةِ, அவர்களுக்கு இந்த உலகத்திலும் அவர்களுக்கு நாசம் கேடு உண்டாகும், அவர்களை பின்தொடரும். நாளை கியாமத்துடைய நாளிலேயும் யார் அல்லாஹ்வை மறுத்து இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ, நபிமார்களுடைய பேச்சை கேட்காமல் தன்னுடைய மனம் போன போக்கிலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு நாளை கியாமத்துடைய நாளிலும் இழிவை அவர்கள் சந்திப்பார்கள். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் காரணமாக ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தினரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விஷக்காற்றால் அழிக்கப்பட்டான். அவர்களை அழிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உத்தரவிட்டான். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் ஒரு காற்றின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அழிப்பதற்காக மலக்குகளிடத்திலே உத்தரவிட்டான். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே,
அவர்களுக்கு வாரான வேதனை வந்தது எதன் காரணமாக என்று சொன்னால், அவர்கள் இந்த தீனை பிடிவாதமாக, இந்த தீனை அவர்கள் ஏற்பதற்கு மறுத்தவர்களாக, இந்த தீனை அவர்கள் அல்லாஹுடைய தீன் என்பதாக விளங்காமல் தன்னுடைய மார்க்கம் தான் சிறந்தது என்பதாக விளங்கிக் கொண்டு இந்த உலகத்தில் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக வாழ்ந்ததின் காரணமாக அல்லாஹுடைய அதாபுக்கு அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். அல்லாஹுடைய அதாபுக்கு அவர்கள் தகுதியானவர்களாக ஆனார்கள். இதனால் அவர்களுக்கு இந்த உலகத்திலும் அவர்கள் கேவலமாக கருதப்பட்டார்கள். நாளை ஆகிராவிலும் அவர்களுக்கு கேவலம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தை பார்த்து சொல்லினான், வ இலா சமூத அகாஹும் சாலிஹா. தமூது கூட்டத்தின் பக்கம் ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் நபியாக அனுப்பினோம். அவங்க என்ன செஞ்சாங்க? இவ்வாறாக சொன்னாங்க, கால யா கௌமி உஅ்புதுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்க. மாலக்கும் மின் இலாஹின் கைரு, நீங்கள் அவன் அல்லாத வேற எந்த ஒரு இலாஹையும் எந்த ஒரு கடவுள்களையும் நீங்கள் கடவுள்களாக ஏற்றுக்கொள்ளாதீங்க. இந்த மார்க்கம் இருக்கின்றது, இது சத்தியமான மார்க்கம், உண்மையான மார்க்கம். அல்லாஹ் இருப்பதும் சத்தியம், அல்லாஹ் நரகத்தை தயார் செய்து வைத்திருப்பது சத்தியம், சொர்க்கம் இருப்பதும் சத்தியம். எனவே நீங்கள் உண்மையான தீன் உள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து சென்றால் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றான். இல்லை தன்னுடைய மனம் போன போக்கில தான் இந்த உலகத்தை நீங்கள் கழிப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் அதற்காக நரகத்தையும் தயார் செய்து வைத்திருக்கின்றான். சொன்னாங்க சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹுவ அன்ஷஅக்கும் மினல் அர்த், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு பூமியிலிருந்து அவன் உங்களைத்தான் உருவாக்கினான். உங்களை பூமியிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்கினான். ஹுவ அன்ஷஅக்கும் மினல் அர்த். அதே போல வஸ்தஅமரக்கும் ஃபீஹா, அதிலே உங்களை குடியேறச் செய்தான், உங்களுக்கு இடம் கொடுத்தான், வசதி வாய்ப்புகளை கொடுத்தான். எனவே நீ ஃபஸ்தக்ஃபிரு, நீங்க செஞ்ச பாவத்துக்காக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளுங்க. நீங்க பாவத்திலே மூழ்கி கிடக்குறீங்க, எனவே நீங்க பாவத்தை விட்டும் தவிர்ந்து அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக் கொள்ளுங்க, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க எப்ப அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வீர்களோ, அல்லாஹ்வுடைய தீனை எப்பொழுது நீங்க முழுமையாக நம்பி தன்னுடைய வாழ்க்கையில கழிப்பீர்களோ, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றான். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசியாக சொல்றான், இன்ன ரப்பி கரீபும் முஜீப். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க என்னென்ன செய்றீங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பக்கத்துல தான் இருக்கிறான். நீங்க யாரும் இல்லை என்பதாக நினைச்சு கொள்ளாதீங்க. நீங்க எல்லா செயல்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்து கொண்டே இருக்கின்றான். அதே போல நீங்க என்னென்னவெல்லாம் கேட்கிறீங்களோ, என்னென்னவெல்லாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறீர்களோ அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிலளிக்க கூடியவனாக, இன்ன ரப்பி கரீபும் முஜீப், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து விஷயங்களுக்கும் பதிலளிப்பவனாக இருக்கின்றான். எனவே மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களும் ஒரு கட்டத்திற்கு மேலாக நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன விஷயங்களை, அல்லாஹ்வுடைய தீனை அவங்க மறுத்ததின் காரணமாக, அல்லாஹ்வுடைய தீனை அவர்கள் உயரோங்க செய்யாமல் அதை மதித்து நடக்காமல் மிதித்து நடத்ததின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களையும் அளித்தான். அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், நீங்கள் உண்மையான அல்லாஹ்வுடைய நபியாக இருந்தால் நீங்கள் ஒரு ஒட்டகம் இருக்க, ஒரு பாறையில ஒட்டகம் இருக்கணும், அந்த ஒட்டகத்திலே அது கற்பமாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி, இவ்வாறெல்லாம் நீங்க அல்லாஹ்வுடைய நபியாக இருந்தால் கொண்டு வாங்க என்பதாக சொன்னாங்க. பிறகு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய இறைவனிடத்தில் அல்லாஹ்விடத்தில் அவங்க துஆ செய்றாங்க. அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தாட்சியாக கொண்டு வந்தான். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? பிறகு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அவங்க சொன்னாங்க, காலு யா சாலிஹ் கத் குன்த ஃபீனா மர்ஜூவன் قبل هذا اتنهانا ان نعبد ما يعبد آباؤنا. சாலிஹே, இதற்கு முன்னர் நீ எங்களிடத்துல நீ வேலை பார்க்கக்கூடியவராக, எங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடியவராக நீ இருந்தா, ஆனா இப்பொழுது அதையெல்லாம் எங்களுடைய முன்னோர்கள் வழிபடுவதை நீ விட்டுவிட்டு புதிதாக ஒரு கடவுளை வணங்க வேண்டும் என்பதாக நீ சொல்றியே என்பதாக சொல்லி தர்க்கங்கள் செஞ்சு கொண்டாங்க. வ இன்னனா லஃபீ ஷக்கின் மிம்மா ததுஊனா இலைஹி முரீப், நீ எதன்பால் எங்களை அழைக்கிறியோ, எந்த கடவுள்பால் நீ என்னை அழைக்கிறியோ அதன் பக்கம் நாங்க அதாவது சக்குடையவர்களாக, சந்தேகத்திற்குரியவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதாக சொல்லி தர்க்கங்களை செஞ்சு கொண்டிருந்தாங்க. பிறகு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கால யா கௌம் அரஐதும் இன் குன்து அலா பையினத்தின் மின் ரப்பி வ ஆதானி மின்ஹு ரஹ்மத்தன். என்னுடைய சமூகத்தினரே, நான் என்னுடைய இரட்சகனிடமிருந்து அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தெளிவான சான்றில் இருந்து கொண்டு தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தும், அதே போல என்னுடைய அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நான் என்னிடத்தில் இருந்தும், நான் பாவம் செய்து விட்டால், ஒரு கால் நான் பாவம் செய்து விட்டால்
ஃபமை யன்சுர்னி மினல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து என்னை காப்பாற்றுவது யார் என்பதாக சாலிஹ் ஸலாம் அவங்க தன்னை பற்றியும் சொல்றாங்க. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நான் பாவம் செய்தாலும் அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு குற்றம் பிடிக்கக்கூடியவனாக. பொதுவாக நபிமார்கள் யாரும் பாவம் செய்ய மாட்டார்கள், இவ்வாறாக சொல்லிக் கொண்டிருந்தாங்க. பிறகு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதின் காரணமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஒட்டகம் கொண்டு வரப்பட்டுச்சு. சொன்னாங்க, வயா கௌமி ஹாதிஹி நாகத்துல்லாஹ், இது இருக்கிறது அல்லாஹ்வுடைய ஒட்டகம், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரப்பட்ட ஒட்டகம். இது உங்களுக்கு லக்கும் ஆயத்தன், இது உங்களுக்கு ஒரு அத்தாட்சியாக, உங்களுக்கு ஒரு சான்றாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை அனுப்பியுள்ளான். நீங்க ஃபதருஹா, அதை விட்டு விடுங்க, அது எதுவும் செஞ்சிடாதீங்க, அதை பூமியில விட்டு விடுங்க, அதற்கு எந்த ஒரு தீங்கையும் நீங்க விளைவிச்சிடாதீங்க. தஅகுல் ஃபீ அர்தில்லாஹி வலா தமஸ்ஸுஹா பிஸூ, நீங்க அவ்வாறு ஒரு கால் நீங்க அதுக்கு தீங்கு இழைச்சீங்கன்னு சொன்னா ஃபயஅஹுலகும் அதாபுன் கரீப், உங்களுக்கு நெருங்கி வரக்கூடிய வேதனை இருக்குது. நீங்க அத்தாட்சியை கேட்டீங்க, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்துச்சு, இதை நீங்க அப்படியே விட்டுருங்க. அவங்க கொலை செய்யும் என்ற நோக்கத்தில் அவங்க இருந்தாங்க. பிறகு அதை கொலையும் செஞ்சாங்க. ஃபஅகருஹா, அதை அறுத்துட்டாங்க. ஃபகால தமத்தஹு ஃபீ தாரிக்கும் ஸலாஸத அய்யாம், இதனால நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, தன்னுடைய சமூகத்தினத்துல சொன்னாங்க, நீங்கள் உங்களுடைய இல்லங்கள்லே, உங்களுடைய வீடுகளிலேயே நீங்க 3 நாட்கள் வேண்டியதை அனுபவித்துக் கொள்ளுங்க, அல்லாஹ்வுடைய அதாப் வர இருக்கிறது. ஃபகால தமத்தஹு ஃபீ தாரிக்கும் ஸலாஸத அய்யாம், 3 நாட்கள் நீங்கள் என்ன வேண்டாலும் அனுபவிச்சுக்கோங்க. ذلك وعد غير مكذوب, இந்த விஷயம் இருக்குது, நான் சொல்ற விஷயம் இது பொய்யான வாக்குறுதி இல்ல, அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட விஷயம். எனவே நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, அல்லாஹ்வுடைய அதாபை பயந்து கொள்ளுங்க. பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், فلما جاء امرنا نجينا صالحا والذين آمنوا معه برحمة منا, யார் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்டார்களோ அவர்களையும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் ஈடேற்றம் அளித்தோம், நம்முடைய ரஹ்மத்திலிருந்து அவர்களை பாதுகாத்தோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். எப்படிப்பட்ட நேரத்துல, வமின் ஹிஸி யௌமைத், அந்த இழிவான நேரத்துல, இழிவான நாட்களில் இருந்து அவர்களையும் யார் ஈமான் கொண்டார்களோ அவர்கள் நாம் ஈடேற்றம் அளித்தோம். எனவே நீங்க பயந்து கொள்ளுங்க, அல்லாஹ்வுடைய அதாப் எப்பொழுது வரும் என்பதாக. அல்லாஹ்வுடைய அதாப் எந்த நேரத்திலும் எப்படி வேண்டாலும் எந்த புறத்திலிருந்தும் வரலாம். அதனால் நீங்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாதீங்க. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக தன்னுடைய சமூகத்திற்கு, சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருந்தாங்க. பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார், வஅഖத அல்லதீன ظلموا الصيحة, எவர்கள் அநியாயம் செய்து கொண்டிருந்தார்களோ, தன்னுடைய ரப்புக்கு மாறு செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடி முழக்கத்தின் மூலமாக, இடி சப்தத்தின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அழித்தான். فأصبحوا في ديارهم جاثمين, அவர்கள் ஆள் அடையாளமே இல்லாதவர்களாக அவருடைய வீடுகளில் இருந்தாங்க. எந்த ஒரு அடையாளமுமே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே ஒரு இடி முழக்கம் தான் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்து விட்டான். இது எதன் காரணமா என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தீனை இந்த உலகத்திலே நிலைநாட்டதின் காரணமாக, நிலைநாட்டாததின் காரணமாக, அல்லாஹ்வை மறுத்ததின் காரணமாக, நபிமார்களை அவர்கள் வெறுத்ததின் காரணமாக, அவருடைய தீன் எல்லாம் பொய்யானது, உண்மையானது அல்ல என்பதாக சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை மனம் போன போக்கிலே வாழ்ந்ததின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறான ஒரு இடி முழக்கத்தை கொண்டு நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தை அளித்தார். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இதனால் அவர்கள் மிகவும் அல்லாஹ்விடத்திலே வருந்தி துஆ செய்தார்கள். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தையும் சொல்கின்றான். அவரிடத்திலே வந்த விஷயங்கள், அவர்களுக்கு செய்த சுப செய்திகளை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இஸ்திக்ஃபாரின் மூலமாக, தௌபாக்கள் செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும். நாங்கள் ஒரு நாள் பாவத்தை விட அமல்களை அதிகமாக செய்கின்றோமா, அல்லது அமல்களை விட பாவத்தை அதிகமாக தன்னுடைய வாழ்க்கையிலே செய்கின்றோமா என்பதாக நாங்கள் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், சத்தியமாக இந்த எத்தனையோ மனிதர்கள் தன்னுடைய பாவத்தை தான் அதிகமாக செய்கிறார்கள். நாங்கள் ஒரு நாள் உட்கார்ந்து பார்க்கணும், ஒரு நாள் இரவில உட்கார்ந்து நான் இன்று முழுக்க என்ன அமல்கள் செய்திருக்கின்றேன், நான் ஆனால் இன்று முழுக்க இந்த இரவு வரைக்கும் நான் எத்தனை பாவங்கள் செய்கின்றேன் என்று கணக்கு போட்டு நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனால்
இன்று தன்னுடைய வாழ்க்கையை வாலிபர்கள் சரி, எத்தனையோ மனிதர்கள் சரி, தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக, இந்த தீனை முழுமையாக விளங்காததின் காரணமாக, இந்த தீனுடைய மகத்துவத்தை விளங்காததின் காரணமாக, அல்லாஹ் ரசூலுடைய வல்லமை விளங்காததின் காரணமாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை ஹயாத்தாக்குவதின் மூலமாகத்தான் இந்த வெற்றி இருக்குது என்பது தெரியாததின் காரணமாக தன்னுடைய வாழ்க்கையை மனம் போன போக்கிலே, வந்த நோக்கத்தை மறந்துவிட்டு, வந்த இலக்குகளை மறந்துவிட்டு அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்வதை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வருகின்றார்கள். மேலான பெரியவர்களே, அல்லாஹ் அதை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக, அதே போல நம்முடைய சமூகத்தினையும் பாதுகாப்பானாக. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதில் லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. மேலும் எந்தெந்த கைரு பரக்காத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த லைலத்துல் கத்ரிலே இரவிலே வைத்திருக்கின்றானோ அத்தனை கைரு பரக்கத்துகளையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து, மேலும் எந்த ஷர்றுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்தீரில் எழுதியிருக்கின்றானோ அப்படிப்பட்ட எல்லா ஷர்றுகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தையும் பாதுகாத்தருள்வானாக. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை முழுமையாக அடையக்கூடியவர்களாக கழித்தும் பிறகு ரமலானுக்கு பிறகு அதிகமாக அல்லாஹ்விடத்திலே இந்த ரமலான் என்னென்ன துஆக்கள் தௌபாக்கள் இஸ்திக்ஃபார் செய்தமோ அதே போல பல மாதங்களிலே அடுத்த வரக்கூடிய மாதங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே போல நன்மைகளை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.